வெல்லுங்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. சர்க்கரை. சர்க்கரை. சக்கரை ஏன் சக்கரை தண்ணி எப்படி பேர் பாருங்க, அப்படியே சர்க்கரை, அப்படியே அப்படி நினைச்சாலே நாக்குல தண்ணி வருது பாருங்க. சரி சக்கரனே, இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வேண்டாமா, இல்லை வைக்கிறது சரியா தவறா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்குல்ல. தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வேண்டாமானே? வைக்கலாம். வைக்கலாமா? வைக்கலாம். ஏன் வைக்கணும்? வாயில்லா ஜீவன். வாய் இல்லாம எப்படி சாப்பிடுது? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. பேசுறது தான் வாயில்லா ஜீவன். ஓ, பேசாத இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா வாயில்லா ஜீவன் வாயில்லா ஜீவன், அது வாய் தான் இருக்கு, அதுலயே சாப்பிடுது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓ, பேசாதுல்ல, ஆனா அது பேசணும். இந்த லொல்லாம் சொல்லுதுல, அது பாஷையில அது பேச நமக்கு புரியாது. அது நாய் பாஷையில பேச முடியாது, அது நமக்கு புரியணுங்கிறது கிடையாது. அப்ப சாப்பாடு அது வாயில்லா ஜீவன்களால வைக்கலாமானே? வைக்கலாம். அண்ணா உங்க பேர் என்னண்ணே? அருண். அருண், நீங்க சொல்லுங்கண்ணே, நம்ம தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா கூடாதா? கண்டிப்பா வைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். ஆமா, என்ன அதுல என்ன புண்ணியம்லாம் இருக்கு? என்ன புண்ணியம் பாத்தீங்கன்னா, நாய்க்கு சோறு வைக்கிறதுனால அடுத்தடுத்த தலைமுறை நாய்கள் உருவாகும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா, ஒரு நாய்க்கு சோறு வைக்கிறதுனால அடுத்த தலைமுறை நாய்கள் அடுத்தடுத்து வைக்கிறதுனால ஒரு குழந்தைய உருவாக்கி குட்டி உருவாக்கி அடுத்தடுத்த. நீங்க நாய்க்கு சோறு போட்டா தானையா அது கொஞ்சம் தெம்பா இருந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கும், அதனால அண்ணன் அப்படி சொல்றீங்களோ? ஆமா, ஒரு என்னன்னு ஒரு 7 ஜென்ம ஒரு புண்ணியம் உண்டு நாய்க்கு சோறு வைக்கிறது. அதான் என்ன புண்ணியம் அப்படின்னு கேக்குறேன். என்ன புண்ணியம் கேட்டீங்கன்னா, அதுதாங்கண்ணா ஒரு மனிதனா பிறந்து ஒரு ஜீவனுக்கு ஒரு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு பாக்கியம், ஓகேங்களா? அதுதான் ஒரு புண்ணியமா ஒரு மனிதனுக்கு. சும்மாலாம் நாங்க சாப்பாடு வைக்கலங்க. சாப்பாடு நாங்க வச்சோம் அப்படின்னா எங்களுடைய 7 தலைமுறைகள் மிக சிறப்பாக வாழும். அதனாலதான் நாங்க நாய்க்கு சாப்பாடு வைக்கோம். கண்டிப்பா அவசியம் வைக்கணும். அருண். அருண் சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? முருகானந்தம். முருகானந்தம், நல்ல அருமையான பேரா இருக்க. எந்த ஊர் நீங்க? தூத்துக்குடி மாவட்டம் மூலகரை. மூலகரேனே, அடேங்க அப்பா, நம்ம சொந்தக்கார பிள்ளையார் இருக்க. சரி, நீ சொல்லு தம்பி, இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா கூடாதா தம்பி? வைக்கலாம். வைக்கலாமா? ஏன் வைக்கணும் தம்பி? வச்சா ஒரு புண்ணியம். என்ன புண்ணியம் ராஜா? புண்ணியம்னா நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம், ரெண்டாவது நமக்கு ஒரு புண்ணியம். நம்ம உனக்கு ஒரு புண்ணியம், பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு புண்ணியம், ஏத்து வீட்டுக்காருக்கு ஒரு புண்ணியம், மேல் வீட்டுக்காருக்கு புண்ணியம், கீழ் வீட்டுக்காருக்குலாம் புண்ணியம் சொல்றல. என்ன புண்ணியம்? நம்ம குழந்தைகள் ஒரு ஊனம் இல்லாம ஒரு நல்லபடியாக பிறக்கும். எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. ஏங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு தெருநாய்க்கு நீங்க சாப்பாடு வைக்கிறதுனால நம்ம தலைமுறைக்கும் நமக்கு பிறக்கிற குழந்தைகள் ஊனம் இல்லாம பிறக்கணும்னா தெருநாய்க்கு நீங்க சாப்பாடு வைக்கணும்னு சொல்லியிருக்காப்ல, அப்படித்தானே? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. எங்க கூட இருந்தவங்க தெரிச்சு ஓட்டாங்க. சாய், நீங்களா தம்பி NCC ஸ்டூடெண்டா? ஆள் ஜம்முன்னு இருக்கலப்பா, கட்டிங்லாம் போட்டு அழகா இருக்கல. அவன் ஏகப்பட்ட ஃபிகர் பின்னாடி வருமே. இல்ல அப்படிலாம் வரலையோ? சரி விடு. இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வைக்கூடாதா அப்படிலாம் கேட்கலாமா? வைக்கலாமா வைக்க கூடாதா? வைக்கலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் வைக்கலாம். ஆமா, என்ன காரணத்துக்கு அப்படி ஏன் வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கம்மா? வைக்க கூடாதான், மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. லைக் புதுசா யாராச்சும் வராங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதுக்காக வைக்க கூடாது. புதுசா வர்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ? ஏரியால இருந்து வேற யாராச்சும் வேற ஏரியாலோ இல்ல தெரியாத ஆளுங்க, வேற ஏரியா ஆட்கள் நம்ம எதுக்காக நம்ம ஏரியாக்குள்ள வர்றாங்க? வேலை அவங்களுக்கு இருக்கும், வேலை ஏதாச்சும் வேலை விஷயம் வந்திருப்பாங்க, அதுக்காக பயப்படுறாங்களோ? மற்றபடி தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கலாம்ல? வைக்கலாம். நம்ம வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் தம்பி? வைக்கிறதுனால பிரயோஜனம் எதுவும் கிடையாது. ஒரு பழக்கம், நல்ல ஒரு இதுதான் பழக்கம். லைக் ஹெல்ப், ஹாப்பியா இருக்கும் ஒரு ஃபீலிங். ஆமா, அதாவது ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது சாப்பிடும்போது நமக்குள்ள ஒரு 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 உற்சாகம் வரும் பாருங்களேன். அதெல்லாம் பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, அப்படிதானே? சிவம் அழகா சொன்னாப்ல. நாய்கள் சாப்பாடு வைக்கலன்னா எப்படி? எங்களை சுத்தி நம்ம சாப்பாடு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏதாவது மிச்சம் மீதி வைக்கிறது அது வேற விஷயம். சிலர் மிச்சம் மீதியா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வைக்காதீங்க. அது ஏன் வைக்க கூடாதுன்னு கேட்க. அது வைக்கிறதுனால நமக்கு வியாதிகள் நிறைய. மனுஷன் நாய்க்கு போடலாம், மனுஷனுக்கு போடுறத நாய்க்கு போட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி கிளம்பிட்டாப்ல. ஒருத்தவங்களை நம்ம செய்யறோம்னா சாப்பாடு கொடுக்கறோம்னு சொன்னா அது மனிதாபிமானத்துல பண்றதுதான். ஆமா, மனிதாபிமானத்துல நம்ம மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் வச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். இப்ப நீங்களா நல்லா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, நல்லா படிச்ச பிள்ளைங்க, அறிவு நிறைய இருக்கும். உங்களுடைய பார்வையில பாப்பா, இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கணுமா வேண்டாமா? 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 வேணுமா வேண்டாமா? வேண்டாம். ஏன் வைக்க கூடாது? நாங்க மீஞ்சூர் சார். மீஞ்சூரா? அங்க நாய் நிறைய இருக்கும், அதிகமா இருக்கு சார். சரி, சாப்பாடு வச்சவங்களே விரட்டி விழுந்து கிடைக்குதா? கிடைக்கும் சார்.
ஒரு சில நாய்கள் அப்படி இருக்கு ஆ? ஒரு சில நாய்ங்க அப்படி பண்ணும் சார் அது ஒரு சில நாய்ங்க அப்படி இருக்கே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லா நாய்ங்களும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது எல்லா நாயெல்லாம் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. நாய்ங்க அப்படி இருக்கு சில நாய் அப்படி மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா மூஞ்சிலே லேசா பராண்டி வைக்கும். ஆமா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தெரு நாய்களுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்றாங்க. வைக்கணுங்க ஐயா, வைக்கணும்ல? ஆமா. ஏன் வைக்கணும்னே? அது மற்ற இடத்துல நம்ம மனுஷன் ஆறு அறிவு, அது வந்து யார்கிட்டயும் போய் கேட்காது. புரியுதுங்களா? நல்லா 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 கவனிக்கணும். அதாவது நாய் வந்து ஒவ்வொரு வீடா போய் ஹலோ கொஞ்சம் மீன் குழம்பு சோறு கொடுங்க, கொஞ்சம் புளியோரை கொடுங்கன்னா கேட்காது. அது வாயிலாக கண்டிப்பா நாம அதுக்கு செஞ்சாகணும். ஆமா. அது கடிக்குதுன்றதுக்காக நம்ம இதுல எல்லா நாயுமே கடிக்கல. என்ன மனுஷன் சோறு ஒரு வாட்டி நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா ஆயுளுக்கும் கடிக்காதுங்கிறது அண்ணனுடைய வாதம். கண்டிப்பாங்க. அங்க சொல்லுமா? ஆணித்தரமா சொல்லுவாங்க. ஆணியா நாய்க்கு சாப்பாடு வைப்பது சரி சரி சரின்னு நம்ம அக்கா வாதாடி இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு நாய் வளர்த்தீங்களா? வளர்க்குறோம் இப்பயும். எப்ப வளர்க்குறீங்க? பேர் என்ன? நான் ராமு. பாத்தீங்களா, நாங்க ஒரு நாய் வளர்க்குறோம்ங்க வீட்டுல. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் பேர் பழசா இருக்கு. ராமு. ராமன் கூப்பிட்டாலே ஓடி வந்துரும். ஆமா. இப்ப நாய்க்கு சாப்பாடு ரோட்ல இருக்க நாய்களை சாப்பாடு அதெல்லாம் வைப்போம். அதுக்கும் வைப்போம், இதுக்கும் வைப்போம். எல்லாருக்கும் வைப்போம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாத்தீங்களா, நாய்க்கு சோறு வச்சோம், எங்க குடும்பமே நல்லா இருக்கு, எங்க வரக்கூடிய ஜென்மமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து நாய்க்கு சோறு வைங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன். மணிகண்டன். என்ன படிக்கிறீங்க? 8th. 8th? சூப்பர். நீங்க சொல்லுங்க. ஆமா, தெரு நாய்க்கு சாப்பாடு வைக்கலாமா வைக்க கூடாது தம்பி? வைக்க கூடாது. வைக்க கூடாது. ஏன்? ஏன்னா அது கடிக்கும், அது சொரியா இருக்கும். சொரியா இருக்குமா? அது கடிக்கும், அதுக்குதான். கடிக்குமா? உனக்கு கடிக்கிறது பிரச்சனையா சொரியா இருக்கிறது பிரச்சனையா? சொரியா இருக்கு பிரச்சனை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அது சொரியா இருக்குல்ல ஐயா, அதான் எனக்கு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. கொஞ்சம் அழகான நாய்கள் இருந்தா பார்த்து வைக்கலாம். சொரியா இருந்தாச்சுன்னா நம்ம வைப்போமா? மனுஷனுக்கே வைக்க மாட்டோம்ல. என்னடா அண்ணது எங்க கடி வாங்கிருக்கியா? இல்ல எங்க அடி வாங்கினது இல்ல. கடி அடி இல்ல, கடி வாங்கினது இல்ல. அப்புறம் ஏன் அந்த நாய் மேல அவ்வளவு காண்டில் இருக்க? கல்ல தடிக்கணும். நாயை கல்ல கொண்டு அடிக்கணுமா? டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில். இப்ப தெரியுதா இவன் எப்படி கடி வாங்கிருக்கான்னு? அவன் சும்மா போற நாயை போறோம் அப்படின்னு எரியுறது, அது பின்னாடியே திரும்பி விரட்டி காக்குள்ள எடுத்துடுறது. அப்படிதானே? ரைடு. நீ கிளம்பு. தம்பி, இந்த தெருநாய்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஒரு குரூப் வைக்கணும்னு சொல்லுது, ஒரு குரூப் வைக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, உன்னுடைய பார்வையில தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கலாமா? வைக்கலாம். அது பாவம் வாயிலா செய்யணும். அது ஏன் வைக்கணும் தம்பி? அது எதுக்கு வைக்கணும்? அது பாவம், அது நம்ம தான் சாப்பாடு வைக்கணும். ஆமா. ஏன் நம்ம வைக்கலன்னா வேற யாரும் வைக்க மாட்டாங்களா? அவங்க சில பேர் வைக்கிறாங்க, அது தொத்தி அனுப்புறாங்க. சரி, வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களா, அது ஏன் தம்பி? அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அவங்களே வைக்க சொல்ல வேண்டியதான். அவரையும் கூப்பிட்டு வைக்கன்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டு என்ன தம்பி நீ கிளம்புறாங்கடா?